எனக்கும் பாண்டி மாமாக்கும் நடக்க போற நிச்சயத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. எங்க நிச்சயத்துக்கு வரவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும். அதெல்லாம் பாத்துக்கலாமா? அன்னைக்கு கறி மீன் ஆக்கி போட்டு அசத்தி விடுவோம். அத்தை, நிச்சயத்துக்கு பத்திரிக்கை வச்சவங்க மட்டும் தானே வருவாங்க. கறி மீனுக்கு ஆசைப்பட்டு கண்டவங்க எல்லாம் கை நினைக்க வரமாட்டாங்கல்ல. ஏமா அப்படி சொல்ற? வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். சரி முத்தழகு, வா வீட்டுக்கு போலாம். ஐயோ பாவம். அபி, சொல்லு ராசாத்தி. நீங்க ஏன் அபி இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? எங்க அண்ணன், எங்க குடும்பம் யாருமே உங்க பேச்ச நம்பல, ஏத்துக்கல. ஏன் இந்த ஊரு கூட உங்களை நம்பல, உங்களை ஏத்துக்கல. உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கும் எங்க அண்ணன் பாண்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு DNA ரிப்போர்ட்டே சொல்லிடுச்சு. உங்களுக்கு எதிரா எல்லா ஆதாரமும் இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் அதை நம்பி ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி எங்க அண்ணன் உங்க புருஷன்னு இல்லாத ஒரு விஷயத்த நம்பி ஏன் அபி நீங்களே உங்களை கஷ்டப்படுத்துக்கிறீங்க? ராசாத்தி, நீ கேக்குறது எல்லாமே சரிதான். என் மேல இருக்கிற அக்கறையில தான் இந்த கேள்வியெல்லாம் நீ கேக்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு தாய்க்கு தான் குழந்தை பசியில இருக்கா இல்லையாங்கிறது சொல்லாமலே புரியும். அந்த மாதிரிதான் எனக்கும் சஞ்சீவுக்கும் உள்ள உறவு. என் சஞ்சீவ் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஆதாரமும் தேவையில்லை, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. நான் சொல்றது உண்மைங்கிறது உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் புரியும். புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னே சுத்தமா எனக்கு புரியல. நீங்க கேட்ட அந்த DNA ரிப்போர்ட்டே உங்களுக்கு எதிரா வந்திருக்கு. இப்ப கூட ஏன் புரியாம பேசுறீங்க? எல்லாம் புரிஞ்சதுனாலதான் பேசுற ராசாத்தி. DNA ரிப்போர்ட்ல வந்த ரிசல்ட் ஃபேக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குன்னு நான் தெளிவா சொல்லி விளக்குனாலும் அதை நீங்க யாரும் ஏத்துக்க மாட்டீங்க. நான் சொல்றது நம்பவும் மாட்டீங்க. எப்படியும் என் அண்ணனுக்கும் முத்தாழகுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அத பார்த்து நீங்க இன்னும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இத சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க. அப்படி கண்டிப்பா நடக்காது ராசாத்தி. உன் அண்ணன் யாரு கழுத்திலும் தாலி கட்டவும் முடியாது, நான் அதுக்கு விடவும் மாட்டேன். நீ வேணா பாரு, சஞ்சீவ் ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்து பாரு, என்ன அழைச்சுக்கிட்டு சென்னைக்கும் போவாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வணக்கம். வாங்க வாங்க உள்ள ரங்கநாதா. வாங்க தலைவரே, வாங்க வாங்க உள்ள போங்க. உள்ள வாங்கம்மா, வாங்க உள்ள போங்க. சண்முகநாதா, வாங்க 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 உள்ள போங்க. சீக்கிரம் வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு லேட்டா வரீங்க. பாதான் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வரலையோ? அக்கா வாங்கக்கா, காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டீங்களா? கொடுத்தாங்க. வரலையா? கொஞ்சம் வேலையை வெளியே போயிருக்கு. சரி. ஏங்க வைக்கிறதுக்கு பூ வாங்கியாச்சு எல்லாம் தயாரா இருக்குமா? சரி சொல்லுங்க சாமி, எல்லாம் ரெடியா இருக்கு. பொண்ணு கூட்டிட்டு வரலாமா? அதுக்கு முன்னாடி பூ பழம் கொண்டு வந்து வைங்க. இதோ போங்க. நான் போய் கொண்டு வரேன்.
கண்ணே எனக்கு பற்றும் போல இருக்கு. என்ன சாமி, நாளெல்லாம் குறிச்சாச்சா? குறிச்சாச்சு. நல்ல நாளா அமைஞ்சுதா? நல்ல நாளாவே அமைஞ்சிருக்கு. ஏலே என்னல மச மச நின்னுகிட்டு இருக்க? உள்ள போய் வேலைய பாருல. இத போறமா. ஆ. மாமா குடிக்க அண்ணி, எதுக்கு வருவா? கட்ட வைக்க வேண்டிய பூப்பழம்லாம் சரியா இருக்கா? எல்லாம் சரியா தான் இருக்கு மதனி. நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்துட்டு கண்டும் காணாத மாதிரி இருக்கியே. நீ கடவுளா இல்ல கல்லா? நீ ஒரு பொண்ணு தானே, உனக்கு என்னோட வலி புரியல? ஒரு பொண்ணுக்கு குறைஞ்சபட்ச ஆசை என்னவா இருக்கும்? தன் புருஷன் குழந்தையோட சந்தோஷமா வாழணும், அதானே? அந்த குறைஞ்சபட்ச ஆசைய எனக்கு பேராசையாக்கிட்டியே. எந்த பொண்ணும் தான் வாழ்க்கையில அனுபவிக்க கூடாத வேதனைய நான் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணு கூட நிச்சயம் நடக்க போகுது. அந்த அநியாயத்துக்கு இந்த ஊரே துணை நிக்குது. இதையெல்லாம் நீ பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்க. உனக்கு எல்லாம் இந்த பூஜை எதுக்கு, புனஸ்காரம் எதுக்கு? எனக்கு நடக்க போற இந்த அநியாயத்தை தட்டி கேட்க நீ வராம இருக்கலாம். ஏன் இந்த ஊரே வராம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. நானே தட்டி கேட்கிறேன். என் சஞ்சீவ் எனக்கு வேணும். அதுக்கு எதிரா யாரு வந்தாலும் அவங்கள நான் விடவே மாட்டேன். வணக்கம் தலைவரே. வணக்கம்பா. வாங்க வாங்க. வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. உட்காருங்க. ஏம்பா ராகு காலம் வரப்போகுது, நிச்சயதார்த்தம் சீக்கிரம் ஆரம்பிங்க. இதோ ஆரம்பிச்சிட வேண்டியதான். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. அம்மா நேரமாயிட்டே இருக்கு. பொண்ணு மாப்பிளைய கூட்டி வாங்க. அதான் கூட்டு வர சொல்றேன். கணேசா வரமா. சீக்கிரம் வால. என்னம்மா? அரசபை பாண்டிய கூட்டு வா. அத ரெடி ஆயிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வந்துறேன். ஆமா, எங்க உங்க ஆத்துக்கார காணோம்? இங்கதான் இருக்கேன். இதோ வந்துட்டேன். வாங்க வாங்க. இப்படி உட்காருங்க. நமஸ்காரம். வணக்கம். நான் போய் பொண்ணை கூட்டு வந்துறேன். கூட்டிட்டு வாங்க. டேய் மச்சான், இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்க ஐயர் கத்திட்டு இருக்காரு, மாப்பிள்ளைங்கன்னு. இன்னும் ரெடி ஆகாம இருக்கா? சீக்கிரம் வாடா. பொண்ணு இங்க உட்கார வைங்கம்மா. போய் உட்காரு. மாப்பிள்ளை நீங்க இப்படி உட்காருங்க. நீங்களும் இப்படியே உட்காருங்கம்மா. நல்லா இருக்கா? ஓம் கணானாம் த்வா கணபதிகம் அவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்திரவஸ்திரவம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதிஹாய சின்மன்யோதிவித்சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே யஸ்யத்ருத வக்த்ராத்யாஹ வாரிஷத்யா வரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாஸ்ரயே. 2 வீட்டார் சம்மதத்தோட பத்திரிகை படிக்கலாமா? படிங்க. சரி. ஓம் மகாகணாதிபதியே நமः. பத்திரிகை படிக்க போறேன். நிச்சய கல்யாண ஓலை வாசிப்பு. நிகழும் பிளவ வருடம் வெள்ளிக்கிழமை 6/8/2021 அன்று 9 மணி முதல் 10 மணிக்குள் சிம்மலக்னத்தோட கூடிய சுபயோக சுபதினத்தில் திருவாளர் ரங்கராஜன் மேகலை தம்பதியரின் புதல்வன் திருநிறச்செல்வன் பாண்டிக்கும் திருவாளர் சண்முகநாதன் ருக்மணி தம்பதியரின் புதல்வி முத்தழகிற்கும் திருமணம் செய்வதாக இருவீட்டார் சம்மதத்துடன் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி சுபமுகூர்த்தம் தை மாதம் 26 சித்தயோகம் கூடிய
ஏமா அபி, நீ எதுக்குமா இங்க வந்த? நான் என் சஞ்சீவ் கிட்ட கொஞ்சம் பேசணும். அட ஏமா சும்மா சஞ்சீவ் சஞ்சீவ்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அதான் பஞ்சாயத்துல பேசி முடிச்சாச்சுல்ல, அப்புறம் என்ன உனக்கு? அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க பெரிய தப்பு பண்றீங்க. இங்க ஒரு தப்பும் நடக்கல. நீ உன் வேலையை பார்த்துட்டு போறியா? ஐயோ, என்ன ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சஞ்சீவ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ். என்னம்மா நீ விசேஷத்துல வந்து தகராறு பண்ணிட்டு இருக்க? பேசாம போமா. இல்ல, சொல்றாங்கல்ல போமா. நான் பேசாம போக போறது இல்ல. போமா. வாமா. விடுங்க. நான் சஞ்சீவ் கிட்ட பேசாம போக மாட்டேன். என்ன விடுங்க, நான் பேசிட்டு தான் சொன்னா போவேன். கேளு, போ. வா. விடுங்க. அவளை விடுங்க. என்கிட்ட தானே பேசணும்னு சொல்றா. என்ன சொல்றாலும் சொல்லிட்டு போட்டோம். விடுங்க. மாமா, நீ கொஞ்சம் பேசாம இரு. லே, என்ன சொல்ல வந்தியோ அதை ஒழுங்கா சொல்லிட்டு கிளம்பு. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியா பேச நமக்குள்ள என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லிட்டு போல. சஞ்சீவ், இந்த நிச்சயம் உனக்கு வேண்டாம். ப்ளீஸ் சஞ்சீவ், நிச்சயத்தை நிறுத்திடு. அப்படித்தானே சொல்லிட்டேல்ல, போ கிளம்பு. சஞ்சீவ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு சஞ்சீவ். நீ உண்மை என்னன்னு புரியாம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இந்த தப்ப இப்ப சரி பண்ணாதான் உண்டு. இப்ப விட்டுட்டா நாளைக்கு இந்த தப்ப நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருப்ப. அந்த சாமியே நினைச்சாலும் இந்த தப்ப சரி பண்ண முடியாது. அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளு சஞ்சீவ், ப்ளீஸ் சஞ்சீவ். இந்த நிச்சயம் உனக்கு வேணாம் சஞ்சீவ். விசேஷ நாளாச்சுன்னு கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன். ஓவரா பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கா போ. போன்றல சஞ்சீவ், அதான் என் மாமா சொல்றாங்கல்ல, வெளியே போ. சஞ்சீவ் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்க? இவ்வளவு கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுங்க. வாமா, சொல்றாங்கல்ல. சஞ்சீவ் வா. வேண்டாம் சஞ்சீவ், சொல்றத கேளு சஞ்சீவ். உன்னால வேற பொண்ணால கல்யாணம் பண்ண முடியாது. என்னமா பாத்துட்டே இருக்கீங்க? சஞ்சீவ், கூட்டு போங்கம்மா. வாமா. சஞ்சீவ். சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. வேண்டாம் சஞ்சீவ். வா. என்ன விடுங்கள, என்ன விடுங்க. போமா. ஐயரே, நீங்க நிச்சயதார்த்த பத்திரிகை படிங்க. இருங்கோ, முதல்ல பொண்ணு மாப்பிளைய மாலையை மாத்திக்கட்டும், அப்புறமா பத்திரிகை படிக்கிறேன். மாலை எடுத்து கொடுங்க. மாப்பிள்ள, பொண்ணுக்கு இடத்துல மாலையை போடுங்க. சொன்னேன்ல சஞ்சீவ், உன்னால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. கேட்டியா நீ? இப்ப பாத்தியா,
அந்த சாமியை என் கழுத்துல உன்னை நிச்சய மாலையை போட வச்சிருச்சு. அந்த சாமியே சொல்லுது நீதான் என் புருஷன். நான் இப்பவும் சொல்றேன், உன்னால வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது. அதுக்கு நான் விட மாட்டேன். என்னம்மா நீ தெரியாம உன் கழுத்துல வந்து விழுந்ததுக்கு சாமி போட்டதா ஆட்டுக்குட்டி போட்டதுங்கிற? போமா பேசாம. இனி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு துணையா அந்த சாமி இருக்கு. வரட்டுமா? மாமா அவளை விடு மாமா. அவ போனா போட்டும், நம்ம வேற மாலையை மாத்திக்கலாம். மாலை வேணாம், ஒரு மண்ணு வேணும். பத்திரிக்கையை படிச்சு நிச்சய தேதியை குறிக்க சொல்லு. டேய் பாண்டி, ஏலே, பாண்டி. இல்ல. ஏலே. என்னம்மா நீயும்? முத்தழகு, என்ன இவா? ஏப்பா, என்னப்பா இது? இப்ப நான் நிச்சயதார்த்த பத்திரிகை படிக்கலாமா? படிங்க. அப்படியே தேதி சொல்லுங்க. நீங்க படிங்க. குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கும். சரிம்மா. நிச்சய கல்யாண ஓலை வாசிப்பு. நிகழும் பிளவ வருடம் வெள்ளிக்கிழமை 6/8/2021 அன்று 9 மணி முதல் 10 மணிக்குள் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் திருவாளர் ரங்கராஜன் மேகலை தம்பதியரின் புதல்வன் திருநிறைச்செல்வன் பாண்டிக்கும் திருவாளர் சண்முகநாதன் ருக்மணி தம்பதியரின் புதல்வி திருநிறைச்செல்வி முத்தழகுக்கும் திருமணம் செய்வதாய் மேற்படி இருவீட்டார் சம்மதத்துடன் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி சுபமுகூர்த்தம் தை மாதம் 26ஆம் தேதி அன்று திருமணம் செய்வதாய் எழுதிய தாம்பூல நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. சுபமஸ்து. சதமானம் பவதி சதாயுள் புருஷ சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிஷ்டதி. டே, இப்போ நீ என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? உன் அப்பா சஞ்சீவ் நம்ம மேல கோவப்பட்டு அவருக்கு விருப்பமே இல்லைன்னா கூட முத்தழக கல்யாணம் பண்ண நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாலும் நம்ம கும்பிடுற சாமி சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல மாலை போடுறதுக்காக வச்சிருந்த இந்த நிச்சய மாலைய என் கழுத்துல போட வச்சிருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? மனுஷன் என்னதான் முயற்சி பண்ணாலும் கடவுளை தாண்டி எதுவுமே பண்ண முடியாதுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எனக்கு நம்ம சீக்கிரமே அப்பா கூட சேர்ந்துருவோன்னு முழு நம்பிக்கை வந்துருச்சுடா. இந்த ஊர் உலகமே நம்மள நம்பாம முத்தழகு பக்கம் நின்னு சஞ்சீவ பாண்டின்னு சொன்னா கூட நம்ம கும்பிடுற அந்த சாமி நம்ம பக்கம் இருக்கும்டா. அந்த சாமி சீக்கிரம் நம்மள சஞ்சீவ் கூட சேர்த்து வச்சிரும். கடவுளே, என்ன சீக்கிரமா சஞ்சீவ் கூட சேர்த்து வச்சிரு. லக்ஷ்மி, டாக்டர் எப்ப வரேன்னு சொன்னாரு? வர நேரம் தான், இப்ப வந்துருவாரு. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர், ப்ளீஸ் கம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி, வர வழியில டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒண்ணும் பரவாயில்ல, பேஷண்ட நீங்க பார்க்கலாம் வந்து வாங்க. பாருங்க. வாங்க. வாங்க.